சின்னவர் சிறப்புதான், சீண்டி புட்டா நெருப்புதான், ஒத்தையா நின்னுதான் உதச்சி எலும்ப எண்ணுவான், பட்டி தொட்டி எல்லாமே பட்டயத்தான். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்தியன் 3D கேமில் எப்படி ஏரோப்ளைனை ஓட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஏரோப்ளைனை ஓட்ட முடியல ப்ரோ அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய வீடியோவில். எப்படி ஏரோப்ளைனை ஓட்டுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க நம்ம உடனே நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏரோப்ளைனை மட்டும்தான் ஓட்ட முடியும். 2 ஏரோப்ளைனையும் ஓட்ட முடியாது. ஒரு ஏரோப்ளைன் வந்து ஏர்போர்ட் பக்கமாக திரும்பியிருக்கா, இந்த ஏரோப்ளைனை வந்து நம்மளால் ஓட்ட முடியாது. இந்த ஏரோப்ளைனை வந்து நம்மளால் ஓட்ட முடியாது. இந்த ஏரோப்ளைனை நம்மளால் ஓட்ட முடியாது. அதுவே அந்த ஏரோப்ளைனை நம்மளால் ஓட்ட முடியும். அதை தான் நான் இப்போ ஓட்டி காமிக்க போகிறேன். வாங்க ஓட்டலாம். இந்த ஏரோப்ளைன் தான் நம்ம ஓட்ட போகிறோம். இந்த ஏரோப்ளைனில் வந்து எப்படி ஓட்டுறதுன்னா, இங்கே பேசஞ்சர்ஸ்லாம் இறங்குவாங்களா, அங்கே போய் நின்னாலே ஏறுறது வரும், அதை அழுத்தினா ஏறிக்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்து, நம்மளால் ஏரோப்ளைனை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஈஸியாக. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நான் கொஞ்சம் தூரம் ஓட்டு போயிட்டு இறக்குறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். டேக் ஆஃப் பண்ணிடலாமா? டேக் ஆஃப் 1 2 3 மைக் டெஸ்டிங். பார்த்தீங்களா, உள்ள வியூ பார்க்கும்போதே நம்ம வந்து பேசஞ்சர்ஸ் வந்து நம்மளால் பேசஞ்சர் பக்கமாக போக முடியாது. டிரைவர் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். இதை பாருங்க, இது வந்து ஃபேக் இல்லை, உண்மை. எல்லாரும் நினச்சின்னு இருப்பீங்க ஃபேக்குன்னு. ஆனால் நீங்கள் அப்டேட் பண்ணுவாங்க கேமை, ஃபேக்காக இருக்காது. ஓட்டி பாருங்க, எல்லாரும் ஓட்டி பாருங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே ஓட்டி பாருங்க, ஃபேக்காகவே இருக்காது. இது ரியல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீயை இறக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணேன்னா, பிரேக்கை ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிட்டு லைட்டாக பிரேக்கை அழுத்தி பிடிச்சி அது கொஞ்சம் செங்குத்தாக கீயை அதுமாரி நிற்க வச்சு அப்படியே ஸ்லோவாக போயினே இருந்தோம்னா அது அப்படியே கீழே போயினே இருக்கும். கீழே போயினேன்ட்டு கீழே போகும்போது என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, அப்படியே கீழே போயினே இருக்கா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ஏற்றிட்டு ரொம்ப கீழே போனோடனே அப்படியே மேலே ஏற்ற ஆரம்பிச்சிடணும், ஃப்ளாட் ஆக்கிடணும். இப்போ ஃபுல் பிரேக் ஐத்தி பிடிச்சிடலாம். ஃபுல் பிரேக் இப்போ ஐத்தி பிடிச்சிக்கணும். ஃபுல் பிரேக் வீல் சுற்றலையா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வர வைக்கணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வர வச்சு நிறுத்தலாம். அவ்வளோ நான் வீடியோ எடுக்க வந்தாச்சு. இல்லை, வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது எல்லோரும் ஃபேக்குன்னு நினச்சிங்கன்னா